இப்போ ரீசெண்டா ஒரு புது வகையான விலாங்கு மீனை கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. இதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மாவட்டத்தோட பேரையே இந்த மீனுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றதுதான். ஆமாங்க. இந்த விலாங்கு மீனுக்கு அரியோசோமா தூத்துக்குடியன்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக அளவுல 243வது இனமாவும் இந்த விலாங்கு மீன் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த புது வகையான விலாங்கு மீனை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2021வது வருஷம் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் இருக்க விசைப்படகு மீனவர்கள் கிட்ட இருந்து 40 சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்க 2 மெச்சூர்டான விலாங்கு மீன்களோட மாதிரிகளை மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி மாணவரான கோடீஸ்வரன் கலெக்ட் பண்ணி, அடுத்ததா அதை கொச்சியில இருக்க தேசிய மீன் மரபணு வளங்களோட பணியகத்துக்கு ஆய்வுக்காக அனுப்பியிருக்காரு. இதை தொடர்ந்து அங்க ஆராய்ச்சியாளர் அஜித்குமார் தலைமையில் இருக்க ஒரு டீம் இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்த வகையான விலாங்கு மீன் இந்திய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்ல இருந்தும் கூட்டு பிணைப்புல இருந்தும் வேறுபட்டு இருக்கு. அதோட இது புது இனங்களான அரியோசோமா மெரோஸ்டிக்மா, அரியோசோமா அல்பிமா குலேட்டம்னு இதோட தொடர்புடையதுன்னு வெளியிட்டிருக்காங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு சில வருஷங்களாவே நடந்துட்டு இருந்த இந்த ஆய்வுல இப்பதான் இந்த வகையான விலாங்கு மீனுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்க. அதோட இவங்க கலெக்ட் பண்ணியிருக்க அந்த விலாங்கு மீனோட ஸ்பெசிமன் அடிப்படையில் ஆராய்ச்சியாளர்கள்லாம் எக்ஸ்டென்சிவ் மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ், அதாவது விரிவான உருவவியல் பகுப்பாய்வு, எலும்புக்கூடு ரேடியோகிராஃபி, மேம்பட்ட மூலக்கூறு குறிப்பான்கள்னு இந்த டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த ஆய்வு மூலமா தூத்துக்குடியில் இருக்க காங்கிரீட் விலாங்கு மீன் மாதிரிகள்லாம் அரியோசோமா இனத்தோட பிற இனங்கள்ல இருந்து வேறுபட்டது அப்படின்னு இந்த ரிசல்ட்ல தெரிய வந்திருக்கு. இதுல அடுத்த ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புது விலாங்கு மீனோட கண்டுபிடிப்பு சர்வதேச புகழ்பெற்ற பத்திரிகையான ஜேர்னல் ஆஃப் த மெரைன் பயாலஜிக்கல் அசோசியேஷன் ஆஃப் யுனைடெட் கிங்டம் அப்படின்ற ஜேர்னலையும் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து இந்த புது வகையான விலாங்கு மீனோட கண்டுபிடிப்பு பத்தி ஆராய்ச்சி மாணவரான கோடீஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அரியோசோமா தூத்துக்குடியன்ஸ் வகையை சேர்ந்த விலாங்கு மீன்கள்லாம் கடல்ல 60 மீட்டர் ஆழத்துல பாறையோட இடுக்குகள்ல வாழக்கூடியது. அதோட இந்த இனத்தை தூத்துக்குடி கடல் பகுதியில அதிகமா பார்க்க முடியும். தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து இந்த இனத்தை சேகரிச்சதால இதுக்கு அரியோசோமா தூத்துக்குடியன்ஸ் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த அரியோசோமா தூத்துக்குடியன்ஸ் காங்கிரீட் வகை விலாங்கு மீன்களோட வகையை சேர்ந்தது. உலக அளவுல 243வது இனமா இந்த விலாங்கு மீன் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்தியால மொத்தம் 32 வகையான விலாங்கு மீன்கள் இருக்கு. அதோட நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், அதாவது தேசிய மீன் மரபணு வளங்களோட பணியகம், தமிழ்நாடு கேரளா கடலோரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க 3வது வகை விலாங்கு மீன் இதுதான். இன்னொரு பக்கம் இந்த விலாங்கு மீன் சாப்பிட்றதுக்கு உகந்ததா இல்லையான்னு இது பத்தின ஆய்வு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு.